உங்களுடைய அந்த நாடகம் பற்றியும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நாடகம் வீணை பாலச்சந்தர் இருந்தார் இல்லையா, அவருடைய மகன் எஸ்பிஎஸ் ராமன். அவங்க அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு நண்பன். அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. அப்போ அந்த நாள்னு ஒரு திரைப்படம் இருந்ததில்ல, அவங்க அப்பா எடுத்த திரைப்படம். இதை ஒரு நாடகமாக எழுதி கொடுங்கன்னாரு. எனக்கு நான் இது வரைக்கும் எழுதுனதே இல்லையா நாடகம். சரி, அதான் எழுதுங்களேன் அப்படின்னாரு. அதை எழுதினோம். நானும் அவருடைய மனைவியும் லீட் ரோலில் நடித்தோம். ஒரு 6 ஷோவோ 8 ஷோவோ போட்டோம். அப்போ அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மகள் சொன்னாங்க, நீங்கள் ஏன் பாரதியார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சார், அப்போ அவங்க மனைவியும் அது ஆமாம், நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நீங்கள் பண்ணால் நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ராமன் சொன்னார். சார், அப்படி எழுத ஆரம்பித்தேன். நிறைய நான் படித்ததை காட்டிலும் இதெல்லாம் எப்படி சொல்கிறது, நான் வெளியில் சொல்லாமா. நான் காட்சிகளாகவே பார்த்தேன். எனக்கு பல விஷயங்கள் புக்கில் இல்லாத காட்டப்பட்டதுன்னே சொல்லலாம். அது மாதிரி வசனங்கள் அப்படித்தான் அதில் விழும். ஏன்னா நான் வசன கர்த்தா, அதில் ஒரு கர்த்தாவும் கிடையாது நான். அதனால் அது அப்படி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் மாதிரி இருந்தது. அப்புறம் அது குறுக்கி போட்டோம்.